கோவை தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் மாரியப்பனிடம் கேட்கலாம். மாரியப்பன், சொல்லுங்க, கோவை தொகுதி வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். விவரங்களை வழங்குங்க. ரம்யா, கோவையினுடைய அதாவது இந்திய கூட்டணியினுடைய கோவை வேட்பாளரும் திமுக வேட்பாளருமாக இருக்கக்கூடிய கணபதி ராஜ்குமார் தற்போது தனது வேட்புமனுவை கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தாக்கல் செய்திருக்கிறார். குறிப்பாக ரேஸ்கோர்ஸ் பகுதியிலிருந்து தனது கூட்டணி கட்சியினருடன் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கானவர்களுடன் மேலதாளங்கள் முழங்க பேரணியாக வந்த அவர் தற்போது வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். குறிப்பாக ரேஸ்கோர்ஸ் பகுதியிலிருந்து தனது கூட்டணி கட்சியினருடன் மேலதாளங்கள் முழங்க இந்த பிரம்மாண்டமான பேரணியாக வந்து தற்போது வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். கோவை மாவட்ட ஆட்சியர் காந்திகுமார் பாடியிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்வது மட்டுமல்லாமல் தனது உறுதிமொழியையும் ஏற்றுக்கொண்டிருக்கார். தொடர்ச்சியாக போட்டு தற்போது வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். தற்போது கோவையில் தேர்தல் அதாவது இறுதிக்கட்ட வேட்புமனு என்பது பரபரப்பாக நடக்கக்கூடிய சூழ்நிலையில் பிரமாண்டமான முறையில் தற்போது பேரணியாக வந்து தற்போது வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். அவருடன் அமைச்சர் டிஆர்பி ராஜா, அதே போன்று மாநகர மாவட்ட செயலாளர் கார்த்திக், அதே போன்று காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய செயலாளர் மயூராஜ் ஜெயக்குமார், தற்போது கூடிய கோவை பாராளுமன்ற உறுப்பினர் நடராஜன் உள்ளிட்டோரும் வந்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அவர் செய்தியாளர்கள் பேசும்போது கோவை மக்கள் அதாவது திமுக ஆட்சி என்ன செய்த திட்டங்களை கூறி வாக்கு சேகரிப்பெனவும் வரக்கூடிய காலகட்டங்களில் என்ன செய்ய போகிறார்கள், திமுகவினர் என்ன செய்ய போகிறார்கள் என்பதை பார்ப்பார்கள் எனவும் தொடர்ச்சியாக மக்கள் திமுகவினுடைய சாதனைகளை எடுத்து கூறி மக்களிடம் வாக்கு சேகரிக்கும் எனவும் தெரிவித்திருக்கிறார். ரம்யா, கோவையில் திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் தன்னுடைய வேட்புமனுவை மிகப்பெரிய பிரம்மாண்ட பேரணியாக வந்து தாக்கல் செய்திருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மாரியப்பன்.